வணக்கம். வணக்கம். நான் வேர்த்து விறுவிறுத்து அப்படியே உட்காந்து வண்டி ஓட்டணும்னு பாக்குறீங்களா? ஜஸ்ட் இப்பதான் சாப்பிட்டுட்டு வண்டி எடுக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் அபவுட் ஃபெய்த். ஃபெய்த்தை பத்தி பார்க்க போறோம். இந்த ஃபெய்த்னால நான் வந்து ரிலிஜியன் இதுக்குள்ள நான் போயிட்டு பேசல, காமனா பேசுறேன். ஓகே, ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து எவ்ரி ஹியூமன் பீன், அது எந்த ரிலிஜனா இருந்தாலும் கூட, எந்த ரிலிஜனா இருந்தாலும் கூட, இந்த ஃபெய்த்துங்கிறது வந்து தான் நம்ம லைஃப்பை வந்துட்டு பில்ட் பண்றது. இந்த ஃபெய்த்தால என்னென்ன நடக்கும் அப்படின்னா, சப்போஸ் நம்மளால ஒரு முடியாத ஒரு காரியம் இருக்குன்னு வச்சுக்கோ. முடியாத ஒரு காரியத்தை நம்ம இந்த ஃபெய்த்ல கண்டினியூஸா ட்ரை பண்ணும்போது அது நம்மளுக்கு வந்துட்டு கை கூடும், சக்சஸ் ஆகும். ஸோ இந்த ஃபெய்த்தால மட்டும்தான் அதெல்லாம் முடியும். அதனால ஃபெய்த்ல வந்து ஃபெய்த் ஓவர் கம்ஸ் த வேர்ல்ட் அப்படின்வாங்க. இந்த ஃபெய்த்தால வந்துட்டு நம்ம கிரவுண்ட்ல இருந்துட்டு 20வது மாடிக்கு மேல ஜம்ப் பண்ணி நிக்க முடியாது. அதே மாதிரி 20வது மாடியில இருந்து குதிச்சு கீழே வந்து நிக்க முடியாது. இது ஃபெய்த் கிடையாது, இது ஓவர் ஃபெய்த். இந்த ஓவர் ஃபெய்த்தால ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளால, தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, விரலுக்கு ஏத்த வீக்கம், விரலுக்கு ஏத்த வீக்கம்னு பழமொழி இருக்கு. நம்மளால எது முடியுமோ அது நமக்கு தெரியும், அது நமக்கு கை கூடாம இருக்கும். சில காரியங்கள் வந்து நமக்கு எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது கிடைக்காம இருக்கிற காரியங்கள் இருக்கு. அதை ஃபெய்த்தால நம்ம வந்துட்டு ஓவர் கம் பண்ண முடியும். இதுதான் மெயினான ஃபெய்த்ல உள்ள மெயினான சப்ஜெக்ட். இப்போ உதாரணத்துக்கு நானே வந்து பீன கிரிக்கெட்டை வந்து ஒரு ஏ டிவிஷன் பிளேயர். நான் கிரிக்கெட்ல ஏ டிவிஷன் பிளேயர். ஸோ ஒரு கிளப்ல நான் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். எப்படியாவது நேஷனல் டீமுக்கு விளையாண்டுடலாம் அப்படின்னு இருக்கும்போது 23-24 இயர்ஸ் ஆயிடுச்சு. மெனி இயர்ஸ் நான் கண்டினியூவா அந்த கிளப்புக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். பட் அந்த 24-25 இயர்ஸ் வரும்போது எனக்கு வந்து ஒரு பெடப் ஆயிடுச்சு. என்னடா இத்தனை வருஷம் விளையாடுறோம், நம்மள செலக்ட் பண்ணாம இருக்காங்களே அப்படின்னு. ஒரு செலக்ஷன் டீம் அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த வீக் பேப்பர்லாம் எடுத்து நாங்கள் பார்ப்போம், என் பேர் வந்திருக்கா அப்படின்னு. எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம், எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கோம் ப்ளே பண்ணுறதுக்கு. பட் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. அதே நேரத்தில் அந்த நான் 24-25 இயர்ஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டைம் வரும்போது எனக்கு கொஞ்சம் ஃபெட் அப் ஆயிடுச்சு. இது என்னடா இது, நான் ட்ரை பண்ணுறோம், விளையாடுறோம், நம்மளை டீமில் போடவும் இல்லை, எதுவும் பண்ணவும் இல்லை அப்படின்ட்டு நான் வந்து அந்த கிளப்ல இருந்து நான் வெளியே வந்துடுறேன். ரொம்ப ஃபேமஸான கிளப், இன்டர்நேஷனல் கிளப், இன்டர்நேஷனல் கிரவுண்ட் ஆல்சோ. அப்படி இருக்கும்போது நான் வெளியே வந்து அடுத்த மாசமே என்னோட ப்ளே பண்ண 3 பிளேயர்ஸ், அவங்கள 2 பிளேயர் வந்துட்டு they have selected for the team, நேஷனல் டீம். ஸோ அவங்களுக்கு அந்த பொறுமை இருந்துச்சு, அவங்களுக்கு அந்த ஃபெய்த் இருந்துச்சு. they have overcome the world. எனக்கு அந்த இது இருக்குல்ல, அதனால என்ன நடந்துச்சு, எனக்கு அந்த சான்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இப்படிதான் லைஃப்ல வந்து நம்ம கிட்ட வந்துட்டு ஃபெய்த் இல்லாதனால நிறைய காரியங்களை நாம வந்து இழந்துருவோம். நம்மளுக்கு கிடைக்கிற காரியங்கள் கூட நம்பிக்கை இல்லாத காரணத்தால நம்ம வந்து இழந்தோம். ஸோ இந்த ஃபெய்த் வந்து நம்மளுக்கு வந்து எந்த இதுல உதவும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைஃபை பில்ட் பண்றதுல தான் மெயின் சப்ஜெக்டா. லைஃபை பில்ட் பண்றதுதான். என்னால ஒரு காரியம் முடியல, இது நம்ம ப்ரேயர்ல வைக்கிறோம். whatever the religion you are, doesn't matter. ஃபெய்த்ல வச்சு, ஃபெய்த்ல வந்து நீங்க ஃபெய்த்தை ஆக்டிவேட் பண்ணி அதுல மூவ் பண்ணும்போது you will face the success. ஆட்டோமேட்டிக்கா அந்த சக்சஸ் வந்துகிட்டே இருக்கும், பிகாஸ் ஆஃப் ஃபெய்த். இந்த ஃபெய்த் இல்லாம நீங்க எதுவுமே பண்ண முடியாது. நமக்கு அந்த காரை ஓட்டுறேன், என்னால ஓட்ட முடியாது. அப்கோர்ஸ் திஸ் இஸ் ஆட்டோமேட்டிக்கா. அப்போ எனக்கு மேனுவல் கார் ஓட்டணும்னா அது ரொம்ப எனக்கு வந்து
கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டே ஓட்டினா மேனுவல் கார் எனக்கு என்னால ஓட்ட முடியாது. ஏன்னா இது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓட்டுறதுக்கு. அதே மாதிரி மேனுவல் கார் ஓட்டினவங்களுக்கு இந்த கார் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ எய்தர் சைட் தே ஹேவ் அ ப்ராப்ளம். இந்த மாதிரி காரியங்கள்ல வந்து உதாரணத்துக்கு இதை நான் ஓட்டிட்டு அதை ஓட்டும் போது என்னால ஓட்ட முடியும்னு நினைச்சு ஓட்டினா யூ கேன் பி. அதான் லைஃப். முடியாத காரியங்களை த்ரூ ஃபெய்த் we can overcome. விசுவாசம் இல்லைன்னா, இந்த ஃபெய்த் இல்லைன்னா நிறைய காரியங்களை நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். அந்த ஒரு நல்ல ஒரு லைஃப். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா மை வைஃப் கிரசன்ஷியா, அவங்க பேர் வந்து கிரசன்ஷியா ரொக்ஸானா, அந்த போட்டோல வராங்க அவங்க தான். நான் வீட்டில் நல்ல ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போதும் சரி, யாரோட பேசும்போதும் சரி, ரொம்ப ஃபெய்த்தாக தான் பேசுவேன். அப்படி பேசும்போது கூட சில நேரங்கள்ல வந்து என்னால் வந்து சக்ஸஸ் ஆக முடியுமா, இதான் நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு நானே வந்து அன்ஃபெய்த் வேர்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டைம்ல என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, இல்லை உங்களால முடியும், நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு, ஐம் ஹார்ட் பேஷண்ட் இல்லையா. இது கூட அன்ஃபெய்த்தான வேர்டு தான். நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐம் ஆல்ரைட் சொல்லும் போது தான் வந்து வாட் யூ கெட் யூ வில் பி ஆல்ரைட். அப்போ நான் திடீர்னு சொல்லுவேன், நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு, ஐயோ ரொம்ப நாள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இம்மிடியட்டா மை வைஃப் வில் சே த நெக்ஸ்ட் வேர்ட், நோ யூ வில் லிவ் ஃபார் லாங் இயர்ஸ், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஸோ அந்த வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்குள்ள என்டர் ஆகி அதை வந்து நம்மளுக்கு ஒரு பூஸ்ட்டை கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், நல்ல ஒய்ஃப் இருக்கணும், நல்ல பசங்க இருக்கணும், நல்ல சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ட்ராவல் பண்ணுற அந்த லைஃப் வந்துட்டு ஈஸியாக நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். திரும்ப பக்கம்லாம் இப்போ கொய்யால பிரச்சனைன்னா அப்புறம் எங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஃபெய்த்தான வேர்ட்ஸ் வந்துட்டு எப்பவுமே நமக்கு நாமனாலும் சரி, நம்ம வீட்டில் நம்ம கூட இருக்கவங்க நம்மளுக்கு நம்ம கூட பேசும்போதும் சரி, இந்த ஃபெய்த்தான வேர்ட்ஸை பேசும்போது டெஃபினெட்லி 100% will face the success. ஸோ ஃபெய்த் இல்லாத ஒரு வாழ்க்கை டம்மி, ஒண்ணுமே இருக்காது, இல்லை எதுவுமே இருக்காது. இப்போ என்னால ஒரு காரியங்கள் முடியும். இப்போ கூட இப்போ ஐ எம் நியரிங் 50. இப்போ கூட நான் பிளேயிங் கிரிக்கெட். ஸோ ஐம் கோயிங் ஃபார் நெட் ப்ராக்டிஸ், கிளப் ப்ராக்டிஸ் எல்லாம் போய்கிட்டு தான் இருக்கிறேன். எல்லாம் ப்ராக்டிஸ் போயிட்டு நான் ஒன்றும் மேட்சை விளையாட போகிறது கிடையாது. பட் ஸ்டில் அந்த பழைய ஆசை, சின்னதுல நம்ம விளையாண்ட அந்த ஆசை வந்துட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். அது என்னால் ஏன் விளையாட முடியுது அப்படின்னா, என்னால் விளையாட முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறனால விளையாட முடியுது. ஐ பிளே கபடி. அது மாதிரி ஐ எம் ஸ்டில் பிளேயிங் ட்ரம்ஸ் ஆஸ் அ மியூசிஷியன். ஐ எம் ஸ்டில் பிளேயிங் ட்ரம்ஸ். என்னால் நல்லா கேரம் போர்டு விளையாட முடியும், நல்லா கிரிக்கெட் விளையாட முடியும், நல்லா ட்ரம் பிளே பண்ண முடியும், கராட்டி நல்லா இன்னைக்கு வரைக்கும் என்னால் நல்லா கிக்ஸ் எல்லாம் பண்ண முடியும், பஞ்ச் எல்லாம் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் காரணம் என்னன்னா, நாட் ஓன்லி த பாடியில இருக்கிற அந்த பவர்னால இல்லை, அதுக்கும் காரணம் ஃபெய்த் தான். ஏஜ்ங்கிறது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ நம்பர். ஸோ நம்மளால முடியும்னு நினைக்கும் போது தான் நம்மளால முடியும். ஸோ முடியாத காரியங்கள் அப்படின்னு லைஃப்ல எதுவும் கிடையாது. முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சா முடியாது, முடியும் அப்படின்னு நினைச்சா முடியும். ஒரு எரும மாடி எப்படி போகுது பாருங்க. ஸோ நம்ம அதே நேரத்தில் நம்ம பேசுற வார்த்தைகள் வந்துட்டு, இது நம்மளால முடியுமா, இந்த இவ்வளவு தூரம் நம்மளால வண்டி ஓட்ட முடியுமா அப்படின்னா ஓட்ட முடியாது. சண்டே நான் ஒரு ரைடர் இல்லையா. சண்டே வந்துட்டு இங்க இருந்து வேலூர், ராணிப்பேட்டை அந்த சைடு போகும்போது சண்டை காலை கிளம்ப பைக் எடுக்கும் போது சண்டை எனக்கு தோணும், ஐயோ உடம்பு டயர்டா இருக்கு, என்னால ஓட்ட முடியுமா அப்படின்னு கேட்டா நான் ஓட்ட முடியாது. பாதி தூரம் போகும்போது எனக்கு டயர்ட் ஆயிரும் டெஃபினட்டா. ஸோ இங்க இருந்து கன்னியாகுமரி போயிட்டு நாங்க வந்திருக்கோம் 3 times. இந்தியாவை ஃபுல் ரவுண்ட் அடிச்சிருக்கோம் 3 times. அது ஒவ்வொரு இதுக்கும் போகும்போது 60 days ஆகும். ஸோ 3 times பாருங்க. இப்போ அந்த 60 நாள் நாங்கள் வண்டி ஓட்டும் போது, ஐ மீன் ஐம் டாக்கிங் அபவுட் பைக் ரைடிங். 60 நாளும் அவ்வளோ பெரிய வண்டி, அத்தனை சிசி, அவ்வளோ வெயிட்டாக இருக்கிற வண்டி நம்ம ஓட்டும் போது என்னால் ஓட்ட முடியும் நினைக்கிறனால தான் என்னால் ஓட்ட முடியுது, இல்லைன்னா ஓட்ட முடியாது.
ஸோ நம்ம மவுண்ட் ரோட்ல இருந்து அண்ணா நகர் போகும்போது கூட நம்ம டயர்ட் ஆயிடும். ஏன்னா நம்மளால ஓட்ட முடியாதுன்னு நினைச்சா ஓட்ட முடியாது. ஸோ ஃபார் எவ்ரி திங் யூ நீட் ஃபெய்த், ஹோப். அதே நேரத்தை ஒருத்தவங்க நம்ம லவ் பண்ணணும். ஸோ அந்த லவ், ஃபெய்த் அண்ட் ஹோப் இதுதான் கிறிஸ்டியானிட்டி. நான் கிறிஸ்டியானிட்டிக்குள்ள போகல, பட் எனக்கு அதை மட்டும் கிறிஸ்டியானிட்டி மட்டும் தான் தெரியும். வேற எந்த ரிலிஜனை பற்றியும் எனக்கு தெரியாது. எவனை ஒருத்தன் சங்கூதிட்டு போகிறான். ஸோ அதனால நான் எதை பேசினாலும் நான் கிறிஸ்டியானிட்டிக்குள்ள அப்படியே இதாகிருவேன். ஸோ இன்னைக்கு சப்ஜெக்டை வந்து ரொம்ப ரொம்ப டீப்பாக போக விரும்பலை. ஃபெய்த்தோட தான் இருக்கணும். நம்ம லைஃப்பை வந்து சம்பாதிக்கணும்னா, நல்லா வசதியாக வாழணும்னா, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கணும்னா, காலையில் எழும்புன உடனே, காலை நம்ம தூங்கிட்டு எழும்புறோம் இல்லையா, எழும்புன உடனே நம்ம 4 ஃபெய்த் வேர்ட்ஸை போட்டுறணும். என்ன பண்ணணும்? இன்னைக்கு வந்து எனக்கு இது நல்லது நடக்க போகுது, இன்னைக்கு இந்த காரியம் எனக்கு நல்லது நடக்க போகுது, இது இவ்வளவு நாள் என்னால எனக்கு தடங்களா இருந்த இந்த காரியங்கள் இன்னைக்கு எனக்கு சக்சஸ் ஆக போகுது அப்படின்னு நம்ம காலையில் எழும்பினோடனே நம்ம சொல்லிடணும். நான் யங்கா இருக்கும்போது எனக்கு ஒரு டீனேஜர்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் ஓவர் எக்ஸசைஸ்னா பயங்கர எக்ஸசைஸ். ஸோ அந்த முகம்லாம் வந்து ரொம்ப உள்ள இறுகி போயிருக்கும். கராட்டி எல்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 8 பேக்ஸ், இப்போ 20 பேக்ஸ் இருக்கு. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு எக்ஸசைஸ் இருக்கிறதுனால பாடி வந்து அவ்வளவு பயங்கரமா இறுகி போயிருக்கும். பார்க்கவே பயங்கரமா இருப்பேன். பயங்கரமான இல்லை, ஒரு மாதிரி அது பார்த்தா ஒரு ஒரு அட்ராக்டிவா இருக்கு. இப்போ காலையில எழும்பி நான் சொல்றேன், ஆண்டவரே என்ன நீங்க அழகா வச்சிருக்கிறீங்க, மைட்டி லார்ட் யூ மேட் மீ ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு 2 வீக்ஸ் தான், என்னையே அறியாமே அந்த உடம்புலாம் சும்மா பல்காக ஆரம்பிச்சது. பிகாஸ் the word what we confess will get active one day. ஸோ அந்த ஆக்டிவான வேர்ட்ஸ் தான், ஆக்டிவான அந்த ஃபெய்த் தான் நம்ம லைஃப் லாங் நம்மளை கொண்டு போக போகுது. ஸோ எதுனாலும் எந்த பிரச்சனைனாலுமே வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வரலாம், பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் வந்தாதான் மனுஷன், தப்பு செஞ்சாதான் மனுஷன், தப்பு செய்யாட்டி கடவுள். இப்போ நான் லெஃப்ட்டுக்கு போகணும், ஃபுல்லாக நிற்கிறானுங்க. முதல்ல இண்டிகேட்டரை போடணும், அப்புறம் லைட்டா எக்ஸிலேட்டர் கொடுக்கணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? வண்டி ஸ்டேரிங்க லெஃப்ட்ல திருப்பணும். அப்பதான் வண்டி லெஃப்ட்டுக்கு போகும். இது பெய்து கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு மேன் பவர், நம்ம வண்டியை ஓட்டுறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லா காரியத்திலையுமே உங்க பெய்த்தை வந்துட்டு நீங்க வந்து ஆக்டிவ்லயே வச்சுக்கோங்க. ரொம்ப பேச நான் விருப்பப்படலை, ஏன்னா இப்போ உள்ள ஜெனரேஷனும் சரி, பழைய ஜெனரேஷனும் சரி, தி ஆல் நோ அபவுட் ஃபெய்த். ஏன்னா இப்போ நம்ம என் டைம் யங் ஏஜஸ்ல வந்துட்டு நான் யங்ஸ்டராக இருக்கும்போது எனக்கு கிரிக்கெட் கராட்டே, இந்த மியூசிக்கு, இந்த கேரம் போர்டை விட்டு எனக்கு வேறு எதுவும் தெரியாது. நான் படித்தது இவ்வளோ டிகிரிஸ்லாம் வாங்கினது கூட ஃபெய்த். என்ன ஃபெய்த்? என் ஃபெய்த்து கிடையாது, மை 4 fathers. இவன் படிப்பான், எங்கள் பாட்டி தாத்தெல்லாம் சொல்லுவாங்க இவன் படிப்பான், நல்லா படித்து நல்ல ஒரு ஆளாக வருவாங்க. ஸோ அவங்க ஃபெய்த்து தான் நான் வந்து இத்தனை டிகிரி வாங்கியிருக்க முடியுதுன்னு நான் நம்புகிறேன். அதுதான் உண்மை. எல்லாத்தையும் விட என்னை படித்தவுடைய கிருபை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் இத்தனை டிகிரியை என்னால் எடுக்க முடிஞ்சது. ஆண்டவருக்கு நன்றி. இந்த டிகிரியால நான் வாழ்கிறேன்னான்னு கேட்டேன், நான் படித்த படிப்புனால வாழ்கிறேன்னான்னு கேட்டேன், இன்னும் இதை நான் வந்து டிஃப்ரெண்ட் ட்ராக்ல வி ஆர் கோயிங் ட்ராவலிங் இன் மை லைஃப். ஸோ நல்லதே நடக்கும். அப்பவும் ஃபெய்த்லேயே இருப்போம், எப்பவும் ஃபெய்த்லேயே இருப்போம், நல்லதே நடக்கும். லைஃப் இஸ் ஷார்ட், மேக் இட் அவுட், இட்ஸ் மேக் இட் ஸ்வீட். தேங்க்யூ, பை பை.